நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. விஜய் ஆண்டனி நல்லா சூப்பராக மாதம் இப்போ காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சென்டிமெண்ட்லேயே போவார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சலீம் தான். சலீமோட கண்டினியூட்டி. சலீம் பார்த்துருப்போம்ல, அதோட கண்டினியூட்டி தான். நல்லா இருக்கு. ட்விஸ்ட்லாம் இருக்கான இல்லை நல்லா ட்விஸ்ட்டாக இருக்குங்க. அதாவது பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது. சரத்குமார் சத்யராஜ் ஆக்டிங் நல்லா இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. விஜய் ஆண்டனி நல்லா சூப்பராக மாதம் இப்போ காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இப்போ படத்தில் வந்து அடுத்த படம் லீடு இருக்கானா? இருக்குது கண்டிப்பாக இருக்குங்க. ஹீரோயினி எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோயின்லாம் அந்த அளவுக்கு வேலை இல்லையா, ஒர்த்து இல்லைங்க. ஃப்ரெண்டுக்கோசரம் இது பண்ணுறாங்க. அது டைட்டிலேருந்து சம்மந்தம் எப்படி நான் டைட்டிலேருந்து கரெக்டாக கரெக்டாக இருக்குங்க. அந்த டைட்டிலுக்கும் அந்த மூவிக்கும் நல்லா சம்மந்தமாக இருக்குங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சென்டிமெண்ட்லேயே போவார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். சரத்குமார் சத்யராஜ்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் எல்லாமே நல்லா பண்ணி. சரண்யா மேம் அவங்க ரோல் அவங்க எப்பவும் போல் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த பாட்டு லீடு இருக்கு. இல்லை அப்படியெல்லாம் தெரியல. படம் வரும் வரலாம். படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஒரு அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் ஷூட்டிங் எல்லாம். அந்த படம் பேர் டைட்டில் வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி? டைட்டில் வித்தியாசமாக தான் இருக்கு. ஆனால் அதுக்கு கொஞ்சம் லிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு படம். ஆனால் நல்லா இருக்கு படம். மட்டும் நல்லா இருக்குங்க. சரத்குமார் சத்யராஜ்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. அது கௌரி வேடம் மாதிரி நடிச்சிருக்காரு. சரத்குமாரும் அது நீம வேடம் நடிச்சிருக்காரு. மூணாவது செகண்ட் பாட்டுகள் லீடு இருக்கு. செகண்ட் பார்ட் லீடு இருக்குது. கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வரும். மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. பாட்டு 2 பாட்டு அவ்வளோதான். படம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஜென்ஸுக்கு நல்லா பிடிக்கும். படம் ரொம்ப நல்லா தில்லிங்காக எடுத்துருக்கா. குஸ்து எல்லாமே இருக்குது. தில்லிங்காக போகாது கதை. சென்டிமெண்ட் மாதிரி கதை மாதிரி போய் லவ் ஸ்டோரி மாதிரி வந்து அப்படியே சில்லிங்காக ஃபைட்டு நல்லா ஜென்ஸுக்கு நல்லா பிடிக்கும். பசங்களுக்கெல்லாம் வாலிப பசங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். செகண்ட் பார்ட் கண்டிப்பாக வரும். அது மாதிரி பாட்டெலாம் 2 பாட்டு சும்மா நல்லா மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் பார்க்கலாம். நல்லா சில்லாக பொறுமையாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. அடுத்த பாட்டு லீடு இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. புதுசாக இருக்குது. புதுசாக எடுத்துக்கிறேன் சார். படம் சும்மா இருக்குது. சத்யராஜ் சரத்குமார் நடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்கோர் எப்படி? நடிப்பு நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட் லீடு இருக்கு. கொஞ்சம் போராக போகுது சார். படம் நல்லா இருக்கு. சரத்குமார் சத்யராஜ் எப்படி நடிச்சிருக்காங்க? பெருசாக ரோல் கிடையாதுண்ணா. அடுத்த பாட்டு படம் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அந்த நான் எதிர்பார்த்து தான் வந்தேன். பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. படத்தில் டைட்டிலுக்கும் படத்துக்கும் சலீம் தான். சலீமோட கண்டினியூட்டி. சலீம் பார்த்துருப்போம்ல, அதோட கண்டினியூட்டி தான். சாவடிச்சு மறுபடியும் கொண்டு வராங்க. அது அப்பா படம் டிஞ்சி சார். படம் சுமாராக இருக்கும். பரவாயில்ல. அடுத்த பாட்டு லீட் இருக்கானா? என்னங்கண்ணா? அடுத்த பாட்டு வருதா? இல்லை அதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். ஒரு தடவை சார். படம் பார்க்கலாம். ஒரு தடவை அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் பார்க்குற மாதிரி இது அது மட்டும். ஆனால் ஒரு தெலுங்கு படம் வந்து கமர்ஷியலாக பார்த்த மாதிரி இது. அந்த படம் ஸ்லோ ஆகுது. செம்ம ஸ்லோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ்னு பேரில் கொலையாக கொண்டு வைக்கிறாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. ரேட்டிங் 5 தரேன். 2 1.5 அந்த மாதிரி தான். லாஸ்ட் படம் ரோமியோ. ரோமியோலாம் எவ்வளோ பரவாயில்லைங்க. இந்த படம்லாம் அந்த ரோமியோடலாம் நான் அந்த நம்பிக்கையில் தான் என் ஃப்ரெண்டை மீறி கூட வந்தேன். பார்த்தா இப்படி படம் இப்படி இருக்கு. பாட்டுக்கு வந்து லீடு கொடுத்து வச்சுக்கிறேங்க. சலீம் 4 இல்லை என்ன பேர் வரும்? நீ சலீம் 2னே வச்சுருக்கலாம். சலீம் பேரை கெடுக்கிற மாதிரி அந்த டைட்டில் கரெக்டாக அடாப்ட் ஆகுது. சும்மா எதுக்கு மலைக்கு பயப்படுறாருன்னு அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ராமாவாக காட்டுறாங்க. ஒரு ட்ராயிங்கில் காட்டுறாங்க. பட் அது அந்தளவுக்கு கேட்சே இல்லை. யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் அந்தளவுக்கு நம்ம விஷுவலாக காமிச்சா தான் அது நல்லாயிருக்கும். சொல்லி டைலாக்காக சொல்லி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர முடியாது. அது விஷுவலாக காமிச்சா நல்லா இருந்திருக்கும். காமிச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஃபோட்டோகிராஃபி அதாவது சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் நல்லா இருக்குது. பட் படம் அந்தளவுக்கு கேட்சே இல்லை. ஒரு விஷயத்த முழுசாக சொல்லி முடிக்காமல் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறப்ப. தேங்க்யூ சார். படம் எப்படி இருந்துச்சு? சரத்குமார் சத்யராஜ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா சார். படம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல தலைவா. டைம் ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? அந்த அளவுக்குலாம் ஒன்று நல்லா இருந்துச்சு. கேப்டனுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு கேப்டனுக்கு சமர்ப்பிக்கிறாங்கன்னு தெரியல.
படம் கன்ஃபியூஷனில் தான் போயிட்டுருக்கு. கோலிஸோட எடுத்த டேரக்டர் தான் இதா அப்படின்னு நிறைய இடத்துல யோசிக்க தோணுது. கேமராங்கள் நல்லா இருக்குது. அவர் சினிமாட்டோகிராஃபர் தான் அவர் ஃபுல்லாகவே. பட்டு எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. மியூசிக்லாம் மியூசிக் 2 மியூசிக் டைரக்டர் தெலுங்கு மியூசிக் டைரக்டர். அவர் ஒருத்தர் போட்டிருக்காரு. நம்ம விஜய் ஆண்டனி கொஞ்சம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கேட்சியாலாம் இல்லை. எதுக்கிட்ட டாக்லாம் காட்டுறாங்க, அது சம்மந்தம் இல்லை. நம்ம ஜான் வீக் மாதிரி அதை டாக்கு கொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் பழி வாங்கவே வருவார், டாக்கை கொல்றதுக்கோசரம். அந்த மாதிரியே தான் இது. அந்த கதையை கொஞ்சம் ரிசம்பிளாக எடுத்து இது பண்ண மாதிரி இது. அந்த அளவுக்கு கேட்சியாக இல்லை. எல்லா ரோல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. வில்லன் தான் லாஸ்ட்டில் தெரிஞ்சிடறானே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்கன்னா சத்யராஜ் சரத்குமார் எப்படி இருக்காங்க? அவங்க வெறும் கேமியா ரோல் தான். மற்றபடி அவங்களுக்கு எந்த பெரிய ஒர்க்லாம் இல்லை. நாங்கண்ணா அவங்க எல்லா படத்துலையும் என்ன பண்ணுறாங்களோ அதை இதுலேயும் பண்ணுறாங்க. எதுவும் புதுசாலாம்